வாங்க, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வேலை முடிஞ்சு கம்ப மாவு குண்டானில் கொட்டிக்கிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் டப்பாவில் தேடினேன். சீரகம் கொஞ்சம் எடுத்து அதில் போடலான்னு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். அதையும் போட்டுக்கிறேன். அப்புறமா உப்பு டப்பா எடுத்து உப்பு கொஞ்சோண்டு எடுத்து அதில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா தண்ணி பதமாக கரைச்சிக்கிட்டால் தான் நல்லா வரும். அது தண்ணியை ஊற்றி நல்லா கையில் கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கிங்க. விசிறி உருண்டை கரண்டி இருந்தால் தான் விசிறி ஊற்ற வாட்டமாக இருக்கும். இது மாதிரி விசிறி ஊற்றிக்கிங்க. நல்லா மொறுன்னு செத்த நேரத்துக்குள்ளே தானாகவே தோசை படல் படலாக வர ஆரம்பிச்சிடும். அதை அப்படியே எடுத்து பிரட்டி போட்டுட்டு வரும் வழியிலேயே நான் சட்னி அரைக்க நேரம் ஆகிடும், மணி ஆகிடுச்சின்ட்டு. அப்புறம் அவர் வரும்போதே பொடி பாக்கெட் வாங்கிட்டு வந்தார். அப்புறம் பொடி பாக்கெட்டை வச்சு எண்ணெய் ஊற்றி நாங்கள் அந்த தோசை 3 கம்பு தோசை அவர் சாப்பிட்டாரு. அப்புறம் நான் ஒரு இருந்துச்சு எனக்கு, நானும் 2 சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.